வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உலகம் முழுவதும் எல்லையில்லா விமான பயணம், கப்பல் பயணம், இவற்றுடன் எல்லையில்லா வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பிளான் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் பார்த்த பிளான்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான் தான் இந்த டிஎஃப்சி, டூரிஸ்ட் ஃபேமிலி கிளப் அப்படிங்கிற ஒரு பிளானு. இந்த பிளான் மற்ற பிளானோட வித்தியாசமாக இருக்கும். இந்த பிளான் பற்றி முழுமையாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கனவு கண்டு கொண்டு இருக்கின்ற விமான பயணம், கப்பல் பயணம், அதோட உங்களுடைய பொருளாதார நிலையும் பெரிய லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பிளான் தான். இந்த பிளானில் நீங்கள் வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் எல்லா உங்களுடைய கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய அனைத்து இந்த பிளானில் இருக்குது. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக புரியும். வெல்கம் டிஎஃப்சி, டூரிஸ்ட் ஃபேமிலி கிளப். இந்த பிளான் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு 100% அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. பிளான் இந்த வேர்ல்டுவே ஃபஸ்ட்டு பிளான் 100% டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கிளப் பிளான் தான். இந்த பிளானோட கிரியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரியா பழனி, அதாவது கிரிப்டோவில் பிரியா பழனி. அவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா பழனிக்குமார். இவர் நேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தென்காசியை பூர்வீகமாக கொண்டவர். தற்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜார்ஜியாவில் வசித்து வருகிறார். இவருடைய ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எந்த ஒரு பிஸ்னஸ் பிளானாக இருந்தாலும் கிரியேட்டர் அப்படிங்கிறத யாருமே தெளிவாக அவங்களோட டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டாங்க. கிரியேட்டர் யாருன்னே தெரியாமல் தான் நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா யார் கிரியேட்டர் அப்படிங்கிறது தெளிவாக அவருடைய டீட்டெயில், அவருடைய படிப்பு, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் நீங்கள் அந்த வீடியோ அனுப்புகிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அனுப்புவாங்க. அதை நீங்கள் வாங்கியும் தெளிவாக டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். எபவுட், அதாவது இந்த டிஎஃப்சியோட டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பிடிஎஃப்பில். அவங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட பேக்கேஜ். நம்ம பிளானில் டிஎஃப்சியோட பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் $5 இந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். $5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் மதிப்பில் ஒரு $450 இருந்தாவே இந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் அப்கிரேடு உங்களுடைய விருப்பத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 7 பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் $5 வந்துட்டாவே அடுத்தடுத்த பேக்கேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இதுலேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா $5. அடுத்தது இதோட நேம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே எந்த பிளான்லேயும் பார்த்திங்கனாக்கா ஒரு நேமே இதில் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பிளான் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அப்படி கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்பரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் பேக்கேஜ் அப்படிங்கிறது சைல்டு பிளான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா $25 யங்கர், அடுத்தது அடல்ட்ஸ், அடுத்தது எல்டர், அடுத்தது சீனியர், அடுத்தது சீனியர், அடுத்தது டிஎஃப்சி, டூரிஸ்ட் ஃபேமிலி கிளப் ஃபேமிலி, டிஎஃப்சி ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது $5 ஆரம்பித்து 25, 50, 100, 200, 300, 400 அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜோட டீட்டெயில் எல்லாமே நம்ம தெளிவாக பார்ப்போம். இது டைப் ஆஃப் பேக்கேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டு பேக்கேஜ். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாவே போதும். $5 இதில் ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா டிஎஃப்சி காயின் 50 காயின், அதாவது அதன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் இந்த காயின் கொடுக்குறாங்க. பண்ணுற பேக்கேஜோட அமௌண்ட்லேருந்து 10%, அதாவது $5 பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 50 காயின் ஃப்ரீ காயின் கொடுத்துட்றாங்க. இந்த காயின் ஃபியூச்சரில் உங்களுக்கு பெரிய வேல்யூவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காயின். இதில் நிறைய ப்ராஜெக்ட் அவங்க கொண்டு வர போகிறாங்க. அதனால் அந்த காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது ஃபியூச்சரில் உங்களுக்கு இப்போ ஃப்ரீயாக கிடைக்கிற காயின் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கும். அதேமாரி இப்போ எங்கரில் நீங்கள் $25 கொடுக்கணும், அதுக்கும் 10% 250 காயின் கிடைக்கும். அதேமாரி அடல்ட்ஸு, எலைட்டு, சீனியர், சீனியர், அடுத்தது டிஎஃப்சி ஃபேமிலி. டிஎஃப்சி ஃபேமிலியில் நீங்கள் $400 கொடுத்து அப்கிரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 4000 காயின், 10% 4000 காயின் கிடைக்கும். இதேமாரி இந்த காயின்ஸும் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 பேக்கேஜும் பண்ணிங்கன்னா $1080 கொடுத்து பண்ணும்போது 10,800 காயின் உங்களுக்கு இந்த ஃப்ரீ காயின் கிடைக்கிது. இதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு பேக்கேஜில் $5 கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 50 ஃப்ரீ காயின் கிடைக்கிது. அது இல்லாமல் உங்களுக்கு
இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ஒரு ட்ரிப்பு, நேஷ்னல் ட்ரிப்பு ஒன்று, அதேமாரி லோக்கல் ட்ரிப்பு டூரிஸ்ட் ட்ரிப்பு வந்து ஒரு ட்ரிப்பு கிடைக்கிது. அதேமாரி எங்கரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது $25 கொடுத்து அப்கிரேட் பண்ணும் பொழுது இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு கிடைக்கும். அடுத்தது நேஷ்னல் ட்ரிப்பு 2, அடுத்தது லோக்கல் ட்ரிப்பு 2. அதேமாரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடல்ட்ஸ் எலைட்டு ஒவ்வொன்றுக்கும் அவங்க ட்ரிப்பு எத்தனை ட்ரிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதிலே லாஸ்ட்டாக 7வது பேக்கேஜ் டிஎஃப்சி ஃபேமிலி பேக்கேஜ் வந்து $400 பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அன்லிமிட்டட் டூர் பேக்கேஜ் இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் டூராக இருக்கட்டும், நேஷ்னல் டூராக இருக்கட்டும், லோக்கல் டூராக இருந்தாலும் அன்லிமிட்டட் டூர் பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் இதில் எல்லா டூருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டைப் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 60% அன்லிமிட்டட் லெங்க்த்து. அதாவது நீங்கள் எவ்வளோ ஸ்பான்சர் கொடுத்தாலும் அதுக்கு 60% உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. அடுத்து குளோபல் ரீஜன் இன்கம் வந்து 20%. இது அன்லிமிட்டட் 2 மேட்ரிக்ஸ் 5 லெவல் இன்கம் 5 லெவல்லையும் கிடைக்கும் 20%. அடுத்து லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் 10 லெவல் இன்கம் கிடைக்கும், அதுலேயும் 10%. அடுத்தது அப்ளைன் ஸ்பான்சர் போனஸ் பார்த்தீங்கன்னாக்கா அன்லிமிட்டட் 7 அப்ளைனுக்கு கிடைக்கும் 10%. டோட்டலாக அவுட்புட் பார்த்திங்கன்னா 100%. இதை வந்து ஃபஸ்ட்டு பிளான் சைல்டு பிளானில் பார்த்தீங்கன்னா $5 நீங்கள் கொடுத்து வரும்போது ஸ்பான்சர் இன்கம் 60%, உங்களுடைய ஸ்பான்சர் இன்கம் 60%, $3 கிடச்சிரும். அடுத்தது குளோபல் ரீஜன் இன்கம் 20% $1. அடுத்தது லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா $0.5 10%. அடுத்தது அப்ளைன் இன்கம் 10% $0.5. இது வந்து ஃபஸ்ட்டு சைல்டு பிளானில் $5 கொடுக்கும்போது. அடுத்தது எங்கரில் வந்து பார்த்திங்கன்னா $25 வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பான்சர் இன்கம் 60%, $15. குளோபல் ரீஜன் இன்கம் வந்து 20% $5. லெவல் இன்கம் 10% $2.5. அதே அப்ளைன் இன்கமும் 10% $2.5. அதே மாதிரி தான் அடுத்தது அடல்ட்ஸு $50 அதே 60%, 20%, 10%. அதுக்கான எவ்வளவு டாலர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளானுக்கும் தெளிவாக பிடிஎஃப்பில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது எல்டரு $100, அதுக்கும் 60% $60 கிடச்சிரும். அதேமாரி ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் அதுக்குள்ளே டாலர் கிடச்சிரும். அடுத்தது சீனியருங்கிறது $200, அதுக்கும் அதேமாரி தான் மேலே சொன்ன அதே லெவல் இன்கம் உங்களுக்கு தெளிவாக கிடச்சிரும். அடுத்தது சீனியர் $300, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் 60% $180. அதே குளோபல் இன்கம் தான், லெவல் இன்கம் 10%. எல்லாமே ஒரே சேம் பிளான் தான். உங்களுக்கு அமௌண்ட்டு மட்டும் டாலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் இன்புட் எவ்வளோ டாலர் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ளே பர்சன்டேஜ் அப்படியே கிடச்சிரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி பேக், அதாவது டிஎஃப்சி ஃபேமிலி பேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா $400 ஸ்பான்சர் இன்கம் 60%னா $240 கிடச்சிரும். அடுத்தது குளோபல் ரீஜன் இன்கம் 20% $80. அடுத்தது லெவல் இன்கம் 10% $40. அப்ளைன் இன்கம் 10% $40. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்பான்சர் இன்கம் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து எல்லா பேக்கேஜையும் ஆக்டிவ் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் $5 கொடுத்து நீங்கள் பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணியிருந்தாவே நீங்கள் எடுக்கிற நபர், உங்களுக்கு கீழே வர்ற நபர், அவர் எல்லா பேக்கேஜும் ஆக்டிவ் பண்ணாலும் அந்த பேக்கேஜுக்குள்ள அமௌண்ட்டு ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நெட்வொர்க்லேயும் இதை வந்து கொடுத்தது கிடையாது. நீங்கள் வந்து எந்தெந்த பேக்கேஜில் ஆக்டிவாக இருக்கீங்களோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது வரைக்கும் பிளான் பார்த்துருக்கோம். இந்த டிஎஃப்சி ஃபேமிலி பிளானில் தான் உங்களுக்கு நீங்கள் வெறும் $5 பேக்கேஜ் சைல்டு பேக்கேஜ் மட்டும் பண்ணியிருந்தாவே நீங்கள் அடுத்தடுத்த பேக்கேஜ் டவுன்லைன் வர்றாங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு வந்துடும். அந்த இன்கம் எடுத்து நீங்கள் அடுத்தடுத்த பேக்கேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் இது வரைக்கும் எந்த வித பிளான்லையும் நம்ம பார்த்தது கிடையாது. இந்த இடத்துல இந்த பிளான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். இது வந்து நமக்கு நிறைய பேருக்கு நெட்வொர்க்கிற்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து ஸ்பான்சர் போனஸ் 60%. இது வந்து பார்த்திங்கன்னா 60% ஸ்பான்சர் போனஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து சைல்டு பிளானில் $5 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பர்சன்டேஜ் 60% $2.5 உங்களுக்கு 60% வந்து எப்படி பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 60%ல் 50% வந்து $2.5, அதாவது $5க்கு 50% $2.5 இமிடியட்லி உடனே வந்து உங்கள் வேலெட்டில் ஏறிடும். நீங்கள் ஐடி போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு வேலெட்டில் வந்துடும். அடுத்து உள்ள
10% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்கிரேடுக்கு $0.25, அதாவது 10%ல் வந்து 5% வந்து அப்கிரேடுக்கு $0.25 வந்து அப்கிரேடுக்கும், அட்மின் சார்ஜாக 5% அதுக்கு வந்து $0.25 போயிடும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கர்லேயும் அதேமாரி தான் $25க்கு 50% உடனே உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். அடுத்தது 5% அப்கிரேடுக்கும் 5% அட்மினுக்கும் போயிடும். அதேமாரி ஒவ்வொரு பிளானும் அப்கிரேட் பண்ணும் பொழுதும் அதே சேம் தான். மொத்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 7 பிளானும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா $1080 நீங்கள் பண்ணும் பொழுது $540 உங்கள் வேலெட்டுக்கு உடனே வந்துடும். $54 வந்து அப்கிரேடுக்கும், $54 அட்மின் சார்ஜாகவும் போயிடும். இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 540 + 54 சொல்லி $648 உங்களுக்கு இதில் எந்தெந்த விதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து $5 குளோபல் ரீஜன் இன்கம் 20%. அந்த $5ல் குளோபல் ரீஜன் இன்கம் வந்து 20% சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 20% 5 லெவலுக்கும் எவ்வாறு வருது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது இன்புட் வந்து பார்த்திங்கன்னா $0.1 ஃபஸ்ட் லெவலில் 2 நபருக்கு கிடைக்கும். அப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கனாக்கா $0.2. அதேமாரி செகண்ட் லெவலில் $0.1 4 பேருக்கு $0.4 அவுட்புட்டு போயிடும். அதேமாரி 5வது லெவல் பார்த்தீங்கன்னாக்கா $0.4 32 பேருக்கு $12.8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஐடி வந்து ஆர்ஜி ஐடியாக கிடைக்கிது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே வந்து டோட்டல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா $19. $4 வந்து ஆர்ஜி ஐடிக்கு போயிடுது. பேலன்ஸு $15. இந்த $15 நெட் அவுட்புட்டில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல்ஸ் அமௌண்ட் வந்து 40% $6, ட்ராவல் அலவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40% $6. அது இல்லாமல் அப்கிரேடுக்கு வந்து 10% $1.5, அட்மின் சார்ஜ் வந்து 10% $1.5. இதில் வந்து இந்த ட்ராவல்ஸ் அமௌண்ட்டு 40% $6 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இன்டர்நேஷ்னல் டூருக்கு வந்து $3, நேஷ்னல் டூருக்கு வந்து $2, லோக்கல் டூருக்கு வந்து $1 டிவைட் பண்ணிடுறாங்க. இதை வந்து டீட்டெயில் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி தான் $25லேயும் குளோபல் ரீஜன் இன்கம் 20% எவ்வாறு பிரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டூருக்கு எவ்வளவு, நேஷ்னல் டூருக்கு எவ்வளோ, லோக்கல் டூருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து மேலே சொன்ன அதே அடிப்படையில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 50 குளோபல் ரீஜன் $50, அடுத்தது $100, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா $200, அடுத்தது $300. வந்து பார்த்திங்கனாக்கா அதே சேம் தான், 40%, 10% அதே இதுதான் கொடுக்குறாங்க. $400, அதாவது டிஎஃப்சி ஃபேமிலி $400 மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50%, 60% அப்படிங்கிறது 40%ங்கிறது 50% ட்ராவல்ஸ் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க இந்த இடத்துல. அடுத்து ட்ராவல் அலவுன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 40%, அட்மின் சார்ஜ் 10%. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த $400 பிளானில் டோட்டல் அவுட்புட் பார்த்திங்கன்னா $1520. அதில் $320 வந்து 4G ஐடிக்கு போய்டும். மிச்சம் வந்து ஆர்ஜி ஐடிக்கு போய்டும். பேலன்ஸ் வந்து $1200. இந்த $1200 வந்து பார்த்திங்கனாக்கா $600 வந்து ட்ராவல்ஸ் அமௌண்ட்டு, அதுக்கு வந்து $600 எடுத்துடுறாங்க. அதில் வந்து ட்ராவல்ஸ் அமௌண்ட் $600ல் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டூருக்கு $300, நேஷ்னல் டூருக்கு $200, லோக்கல் டூருக்கு $100 டிவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் $480 வந்து ட்ராவல்ஸ் அலவுன்ஸு ப்ளஸ் 120 அட்மிட் சார்ஜ். இதையும் தெளிவாக பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிடிஎஃப் பார்த்து எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 10 லெவல் இன்கம் 10%, 10 லெவல் வந்து நமக்கு இன்கம் 10% சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை பற்றி டீட்டெயிலும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெவலில் 0.0 சைல்டு பிளானில், அடுத்தது யங்கர் பிளானில் வந்து 0.25, அதேமாரி ஒவ்வொரு பிளான்லேயும் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்சி ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா $4. அதேமாரி 10வது லெவலில் ஒவ்வொரு லெவலுக்கும் 10 லெவல் கிடைக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா கீழே வந்து நீங்கள் வந்து சைல்டு பிளானில் $0.5, அடுத்தது வந்து ஒவ்வொரு பிளான்லேயும் எவ்வளோ டோட்டல் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎஃப்சி ஃபேமிலி வந்து $40 வரைக்கும் கிடைக்கிது.
இந்த டீட்டெயிலும் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்ளைன் ஸ்பான்சர் போனஸ் 10%. அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்பான்சருக்கு சைல்டில் $0.5, செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், தேர்டு ஸ்பான்சர், ஃபோர்த்து ஸ்பான்சர், செவன்த்து ஸ்பான்சர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செவன்த்து ஸ்பான்சரில் டிஎஃப்சி ஃபேமிலியில் $40 வரைக்கும் கிடைக்கிது. ஒரு ஸ்பான்சர் 10 மெம்பர்ஸ் 10 மேட்ரிக்ஸ். அதாவது இதுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே டீம் நிறைய பேர் வராங்க. அதில் ஒரு 10 நபர், உங்களுக்கு வர டேரெக்ட் 10 நபரை ஆக்டிவாக அவங்கள பண்ண வச்சு, அந்த நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் ஸ்பான்சர் டேரெக்ட் எடுக்கலாம், அவ்வளோத்துக்கும் ஸ்பான்சர் இன்கம் உண்டு. ஒரு 10 பேர் ஆக்டிவாக இருக்காங்க, அந்த 10 பேர் ஆக்டிவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதை மல்டிஃபை பண்ணும் பொழுது எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 10 பேர் எடுத்து ஆக்டிவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த 10 பேரை கொடுக்கும்போது 100 பேரும் 10 பேர் கொடுக்கும்போது 1000, 1000 பேர் 10,000 அப்படியுமே ஒவ்வொருத்தரும் 10 பேர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு லெவல் 10,000, லட்சம், 10 லட்சம் அப்படிங்கிற மாரி 1 கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 கோடி மெம்பர்ஸ் நீங்கள் உள்ளார வரும் பொழுது உங்களுக்கு அப்ளைன் இன்கம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்திங்கனாக்கா பல கோடிகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை சொன்னாவே நமக்கு தலையை சுற்றும். ஏன்னா நீங்கள் கப்பல் சுற்றுப்பயணம் போகிறத விட கப்பலை வாங்குகிற அளவுக்கு இங்கே இன்கம் கொடுத்துருக்காங்க. அதை அந்த இன்கம்மை ரெடி பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு டீம் எடுக்கிறீங்களோ, நீங்கள் உங்கள் டீமை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இங்கே இன்கம் எடுத்துருக்கலாம். அதே இதுதான் உங்களுக்கு அங்கே 10 மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தாங்க. 7 மேட்ரிக்ஸ் ஒரு 7 பேர் ஆக்டிவாக வச்சு அதோட மல்டிஃபை கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பான்சர் 5 மெம்பர்ஸ் 5 மேட்ரிக்ஸ் ஒரு 5 பேர் ஆக்டிவாக வச்சு 5 பேரும் மல்டிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 3 மெம்பர்ஸ் 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 மேட்ரிக்ஸ் ஒரு 2 பேரை ஆக்டிவாக வச்சு அந்த 2 பேரை மல்டிஃபை பண்ணாவே உங்களுக்கு லட்சங்களில் இன்கம் வரும் அப்படிங்கிறது மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெளிவாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நிறைய விஷயங்கள் இதில் நிறைய ஷேர் பண்ணலாம். அடுத்தது டிஎஃப்சி ஃபியூச்சர், அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓன் பிளாக் செயின் கிரிப்டோ காயினில் ஓன் பிளாக் செயின் கொண்டு வரணும். இந்த டிஎஃப்சி காயினை பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓன் கிரிப்டோ ஓன் எக்ஸ்சேஞ்சு கொண்டு வரணும் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. அடுத்தது ஓன் கிரிப்டோ ட்ரேடிங்கில் கிரிப்டோ அதேமாரி நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் பிளான் நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய ரோடு மேப், டிஎஃப்சி ரோடு மேப் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு லெவல்லையும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. அந்த ரோட் மேப் டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் உங்கள் ஃபியூச்சரில் கொண்டு போகிறதுக்கு இந்த டிஎஃப்சி காயினை பெரிய லெவலில் கொண்டு போய் நிறைய மக்கள் அடையணும் அப்படிங்கிறதுல தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஎஃப்சி அண்ட் அதர் கம்பெனி, அதாவது இங்கே டிஃப்ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். டிஎஃப்சி ஃபேமிலிக்கும் அதர் கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அட்மின் அண்ட் கிரியேட்டர் முழு விவரம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மற்ற கம்பெனியில் அது இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கிரியேட்டர் இங்கே ஒருவர் மட்டும்தான், ஒருத்தர் தான் கிரியேட்டரு, அவர் தான் ஃபுல்லாகவே. இங்கே பார்ட்னர் கிடையாது. மற்ற கம்பெனியில் பார்ட்னர் இருப்பாங்க. இங்கே முன்பணம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. அதேமாரி மற்ற கம்பெனியில் அதெல்லாம் இருக்கும். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஒன் டைம் $5 நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளார வந்துட்டிங்கன்னா அந்த பிளானில் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும்தான். மற்ற இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைஃப் டைம் ஐடி, இந்த $5 கொடுத்து நீங்கள் இது பண்ணும் பொழுது லைஃப் டைம் உங்கள் ஐடி ஆக்டிவில் இருக்கும். அடுத்தது ஜாயின் பேக்கேஜ் 7 பேக்கேஜ் மட்டும்தான், அதாவது $5 ஆரம்பித்து $400 வரைக்கும் தான். மற்ற கம்பெனியில் பேக்கேஜ் அதிகமாக இருக்கும், அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 7 பேக்கேஜ் மொத்த காஸ்ட்டே பார்த்திங்கன்னா $1080 தான். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் $2000 மேலே இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 5 ஜாயினிங் பேக்கேஜ் ரெஃபர் பண்ணலாம், அதாவது $5 நீங்கள் பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணிவிட்டு 7 பேக்கேஜுமே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அந்த 7 பேக்கேஜுக்குள்ளே ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற இதில் கம்பெனியில் அது கண்டிப்பாக இருக்காது.
எந்தெந்த பேக்கேஜில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்தந்த பேக்கேஜுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் தான் அதில். அதேமாரி வந்து அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அட்மின் 5% கமிஷன் வந்து 5% தான். மற்ற கம்பெனியில் ஒவ்வொரு வித்ட்ராலுக்கும் பர்சன்டேஜ் 10% மேலே இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற கம்பெனிக்கும் நம்மளுடைய டிஎஃப்சி டூரிஸ்ட் ஃபேமிலி கிளப் மெம்பர்ஸ்க்கும் கம்பெனிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது நிறைய வித்தியாசங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டேர்ம் அண்ட் கண்டிஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளான் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.